ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்டு சமையல். இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் ஒரு கார கொழுக்கட்டையும் அதே மாவில் ஒரு தேங்காய் கொழுக்கட்டையும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன். அதை லேசாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் 2 கப்பு. அதுக்கு நான் ஒரு 3 கப் தண்ணி அளவுக்கு கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சோன்னே மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். கொதிக்கட்டும். நான் கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். அரிசி மாவு எடுத்தால் லேசாக சூடேற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் கொழுக்கட்டை ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும், பச்சரிசி மாவுங்கிறதுனால. அதனால் இப்போ தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சோன்னு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ மாவு சேர்த்திக்கலாம். 2 கப் அரிசி மாவு சேர்த்துறேன். 2வது கப்பும் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி பட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆறணுன்னா நம்ம கை வச்சு நல்லா உடச்சி விட்டுக்கலாம். அப்படி சுடுதண்ணி ஊற்றி டைரெக்டாகவும் பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது கொழுக்கட்டை கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றரை கப்பு அரிசி மாவுக்கு தகுந்த மாதிரி 2 கப் கூட வச்சுக்கலாம் தண்ணி. உங்கள் அரிசி மாவு பொறுத்தது. எனக்கு 1.5 கப்புக்கே கரெக்டாக இதாகிடுச்சு. இல்லை தண்ணி எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அளவெல்லாம் ஒன்றும் இல்லை. தண்ணிக்கு அளவாக மாவு போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறட்டும். அப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம கையில் தண்ணி நினச்சிட்டு தொட்டு பார்த்திங்கன்னா ஒட்டக்கூடாது. அந்த வெந்துருச்சு மாவு. அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். கார கொழுக்கட்டைக்கு தேங்காய் கொழுக்கட்டையும் பிணைஞ்சி வச்சு இந்த மாவு ரெடி ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் கொழுக்கட்டை உருண்டையே பிடிச்சி வச்சுக்கலாம். அதுக்கு இந்த சின்ன சைஸ் உருண்டை மாவு எடுத்து சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம். ஒட்டுச்சுன்னா கையில் லைட்டாக நெய் தடவிக்குங்க. ஒட்டலை, அவ்வளோதான். இந்த மாதிரி கொஞ்சம் உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். தேங்காய் கொழுக்கட்டைக்கு சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். அது இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிருச்சு. ஸ்டீமர் பிளேட் வச்சு இதை நம்ம 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுடைய தேங்காய் கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். இந்த மாதிரி உருண்டைகளை எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. 10 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். தண்ணி தொட்டு பார்க்கலாம். வெந்துருச்சுன்னு பாருங்கள். சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ தேங்காய் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சிட்டோம். இப்போ கார கொழுக்கட்டைக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு கடாயில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. நல்ல கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு செவந்து வரட்டும். கடலைப்பருப்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலைகளை பொடியை கட் பண்ணது இதுவும் பொரியட்டும். கருவேப்பிலை கடலைப்பருப்புலாம் பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்த போகிறதுல சாமி கும்பிட்றதுனால வீட்டில் செய்யும்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த வச்சு நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சு வதக்கி வச்சு உருண்டை பிணைஞ்சு வச்சுருக்கிற மாவில் இதை கொட்டி கொழுக்கட்டைகளாக பிடிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மாவை நல்லா தாளிப்போடு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ சின்ன உருண்டைகளாக எடுத்து இனிப்பு பிடி கொழுக்கட்டை பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி
எல்லா மாவையும் பிடிச்சி வச்சுக்கலாம். தேங்காய் கொழுக்கட்டையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிட்டேன். இப்போ கார கொழுக்கட்டையும் பிடிச்சி வேக வச்சுக்கலாம். கார கொழுக்கட்டை பிடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ ஸ்டீமர் பிளேட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் தேங்காய் கொழுக்கட்டை வெந்த மாதிரியும் வேகட்டும். இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். கார கொழுக்கட்டையும் வெந்துருச்சு. பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் ஒரே மாவில் சூப்பராக சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.